தென்மராட்சி கூட்டுறவு சங்கத்தின் அரிசி விவகாரம், போலீசில் முறைப்பாடு பதிவு. கர்ப்பிணி தாய்மார்களுக்காக அரசாங்கத்தால் போசாக்கு பொருட்கள் மாதாந்தம் வழங்கப்படுகின்றது. அது உங்களுடைய தென்மராட்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கீழ் இயங்கும் உங்களுடைய கிளை, அதாவது இடைக்குறிச்சி கிளையில் கடந்த 19ஆம் தேதி வியாழக்கிழமை கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு பொதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த பொதியில் அரிசியும் உள்ளடங்குது. அந்த அரிசி தரமற்ற அரிசி என ஒரு முகநூல் பதவினூடாக அறியக்கூடியதாக உள்ளது. தென்மராட்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தற்போதைய தலைவர் நீங்கள் என்ற வகையில் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் என்னுடைய கந்தசாமி கோடீஸ்வரன் நேற்றைய தினம் ராசதுரை ஜெயரூபன் என்ற அந்த முகநூல் பக்கத்தில் எங்களுடைய சங்கத்தினுடைய பெயரை பாவித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய சங்கத்தினுடைய பெயரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய சேவையினை அவமதிக்கும் செயலாக இது அமைந்திருக்கிறது. நாங்கள் இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிற கர்ப்பிணி தாய்மாருக்கான 4500 ரூபா போசாக்கு பொடி கடந்த 19ஆம் தேதி வழங்கப்பட்டதில் அரிசி, சிவப்பு பச்சை 1 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. மற்ற ஏனைய விவரங்கள் மீன், கச்சாமுத்து, கவுப்பி, கருப்பு, நெத்தலி, பயறு, அரிசி, ஆட்டக்காரி, கடலைப்பருப்புன்ற அந்த 4500 ரூபா பொறுமதியான அந்த விவரமான இந்த விவரம் இங்கே இந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது. அந்த அரிசியிலே 1 கிலோ மனைவி கர்ப்பிணியாக இருப்பதனால் அவரும் அதனை பெற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டில் இந்த அரிசி சம்பந்தமாக எங்களுடைய சங்கத்தின் கிளைக்கோ அல்லது சங்கத்துக்கோ எவ்விதமான தகவலும் இதுவரைக்கும் தரவில்லை. ஆகவே இந்த அரிசி தொடர்பாக இது சங்கத்தில் வேண்டப்பட்ட அரிசி தானோ அல்லது அது தொடர்பாகவும் நாங்கள் சரியான முடிவெடுக்க முடியாத நிலையிலும் டிஎஸ் ஆஃபீஸில் இருந்தும், அதாவது பிரதேச செயலகத்தில் இருந்தும், சுகாதார திணைக்களத்தில் இருந்தும் நாங்கள் தொடர்பு கொண்டு அதனை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கிருந்து எந்த விதமான தரமற்ற பொருளும் அது இல்லை, அது தரமானது தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் வழியால் அது தொடர்பாக இவர் எங்களுடைய சங்கத்தில் முதல் தல பெட்ரோல் தட்டுப்பாடான நேரத்தில் அந்த QR கார்டு வழங்குகின்ற பொழுது எல்லாம் எங்களுடைய சங்கத்துக்கு எதிராக செய்யப்பட்டவர். தற்போதும் அந்த நேரத்திலே அவரை சரியாக எச்சரிக்கை செய்யப்பட்டு அவரிடம் நாங்கள் நட்டவீடு கூட கோரியிருந்தோம். அவருடைய அந்த மன்னிப்புகள் செயற்பாடுகளாலே அதை நாங்கள் ஒரு சிறு மன்னிப்பு கொடுத்து விடுவித்திருந்தோம். ஆனால் மீண்டும் அவர் இப்பொழுது அந்த செயற்பாட்டை செய்தது என்னுடைய தனிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த தனிப்பட்ட கோபத்தை என்னோடு மட்டும்தான் அவர் பாவிக்க முடியுமே தவிர இது ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், மக்களுக்கு சேவை வழங்கும் நிறுவனம் என்ற ரீதியில் முகநூலில் விட்டு இந்த சங்கத்தினுடைய செயற்பாட்டை மந்தகதிக்கு கொண்டு செல்வதும், மக்கள் மீது இந்த சங்கத்தின் மீது ஒரு மதிப்பற்ற செயற்பாட்டை செய்கிறதுக்குமாக இவர் திட்டமிட்டு செய்கிற செயற்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதி இப்போது நாங்கள் சகல ஆதாரங்களுடன் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறோம். அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் தொடரும். இது தொடர்பாக நீங்கள் இப்பொழுதும் கேட்டுக்கொள்ளலாம். பயனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடன் நீங்கள் நேரடியாக அதனை கேட்டறிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் கேட்டறிந்து அதனை பதிவு செய்ய வேண்டும். மற்றது நமது சங்கத்தில் இப்பொழுதும் 2 பொதி இருக்கிறது. அதற்கு முழுதாக அவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட பொதி இப்பொழுது ஆராய்ச்சி செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அது இதுவரைக்கும் ஆளுநர் ஊடாக பிரதேச செயலகம் சகலருக்கு நாங்கள் இதுக்குரிய சரியான பதிலை வழங்கியிருக்கிறோம். என்ற வகையில் சங்கம் ரீதியாக இவர் செய்யப்பட்ட அவமதிப்புகள் தொடர்பாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். மற்றது இவருடைய இவர் ஃபேஸ்புக்கில் விட்டதற்குரிய ஆதாரமான பதிவுகள் நாக்கி சாப்பாடு வைக்கிறது போல
ஒரு சாப்பாடு. இந்த நாய் ஒரு சாப்பாட்டை நாய்க்கு எந்த சாப்பாடு பிடிக்கும் பிடியாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி ஒரு சாப்பாட்டை வேறதுக்கு இந்த சாப்பாட்டை இந்த நாய் சாப்பிடவில்லை என்றால் இந்த சாப்பாடு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நாய்க்கு சுவையினமாக இருந்திருக்கலாம். அதாவது நாய்க்கு பிடிக்காத ஏதேனும் ஒன்றுமே இந்த சாப்பாட்டோடு கலந்திருந்தால் நிச்சயமாக இந்த நாய் அதனை நாடாது. அந்த நாய்ப்படம் போட்டு இந்த அளவுக்கு இந்த சங்கத்தினுடைய நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் நாய்ப்படத்தை போட்டு செயற்படுத்தியது மிக கண்டிக்கத்தக்கது. இது மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போ அண்மையில் கோப்சிட்டி மற்றது பல கிளைகள் புனரமைப்பு செய்து சங்கம் ஒரு முன்னேற்ற நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதனை பொறுத்து கொள்ள முடியாத சிலருடைய செயற்பாடாகவும் நான் இது பார்த்துக்கொள்வேன். இடைக்குறிச்சி சிறப்பு கூட்டுறவு நகரால் கற்பவதிகளுக்கு வழங்கப்பட்ட அரிசியின் தரம் தொடர்பில் எமது ஊடகப் பிரிவு பயனாளிகளிடம் நேரில் சென்று வினவியிருந்தது. கடந்த 19ஆம் தேதி வியாழக்கிழமை எனக்கு அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தந்த பொருள் எல்லாமே நல்ல ஒரு பிரச்சனையுமே இல்லை. கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே ஒன்றுமில்லை. எல்லாம் நல்ல இதான சாமான் தான் தந்துருக்குது. அரிசி என்ன மாதிரி? அரிசி ஓகே. சமைச்சு பார்த்தீங்களோ? சாப்பிட பார்த்தீங்களோ? போட்டு நேற்றுலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே. அரிசியோ ஃபயரோ ஹெருவாடோ ஒன்றுலேயும் பிரச்சனை இல்லை. எந்த பேர் பிரசன்னா ரமணி. எங்களுக்கு கற்பனை தாய்மாருக்கு தந்த உலர்ணவு பொருள் அத்தனையும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தனா எல்லாமே நல்லதாக இருந்துச்சு. எப்படித்த நீங்கள் போன கிழமை எடுத்தேன். எங்கே? இடாக்குறிச்சி சங்கத்தில் எடுத்தனாங்க. எல்லாம் நல்ல சாமான். அரிசியல் என்ன மாதிரி? அரிசி எல்லாம் நல்ல தரமான அரிசி. பெரம்பக்குறிச்சி மேற்குவரணி ரதீஷ்குமார் சுஷேந்தி ஆகிய நான் முத்திரஜமன் இந்த மாதம் வியாழக்கிழமை எடுத்தது. எல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. அரிசியல் என்ன மாதிரி? அரிசி தீட்டில் அரிசி எடுத்தேன். எப்படி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா நீங்களே? ஓ, நல்ல அரிசி. மற்ற சாமான்கள் எல்லாம் பிரச்சனை, நல்ல சாமான் தான். ஒன்றும் இந்த குற்ற கழிவந்து இல்லை, நல்ல சாமான் தான் எடுத்துகிறேன். நான் கர்ப்பிணி தாய்மார் இடக்குறிச்சி சங்கத்தில் தரப்பட சாமான் எல்லாமே தரமானது. எமது பேர் அழகேசன் அனிதாவதி. இடக்குறிச்சியில் கெட்பன்மாருக்கு தந்த சாமான் அரிசி சாமான் நல்ல சாமான். அரிசி என்ன மாதிரி? அரிசி நல்ல அரிசி. சமைச்சு பார்த்தா நீங்களோ? ஓ, சமைச்சு பார்த்தேன் நான். நல்ல அரிசி. அரிசியால் ஒரு புலாயும் இல்லை, நல்ல சோக்கான அரிசி. மனைவி வந்து கற்பவதியாக இருக்கிறா லயன்டன் உதயசாலினி. கற்பவதியாக இருக்கிறா. 19ஆம் தேதி பரணி சங்கத்தில் சாமான் எடுத்தது. அந்த சாமானில் எந்த பிரச்சனையும் இல்லை. அரிசி என்ன மாதிரி? அரிசியால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அரிசி நாங்கள் சோறு வாச்சி சாப்பிட்டே முடிஞ்சுது. அரிசி புழுங்கல் அரிசி மட்டும்தான் இருக்குது. பச்சை அரிசி சோறு வாச்சி சாப்பிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற சாமான்கள் என்ன மாதிரி? ஒரு பிரச்சனையும் இல்லை. எனது அன்னைக்கு சங்கத்தில் மொத்த சாமான் கற்பதற்கான சாமான் எடுத்துக்கொண்டு வரேன். சாமானில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அரிசி எல்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு ஒரு சாமானிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்ல சாமானாக தான் எங்களுக்கு வழங்கப்பட்டது.